ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வைரல் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வைரல் டாபிக் முன்னாடி நம்ம ஒரு ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா நமக்கு மிகப்பெரிய பிடித்த நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இறந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. விவேக் வரிசையில், மயில்சாமி வரிசையில், அடுத்து ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அவர் காலமாயிட்டார் அப்படின்ற அந்த செய்தி கேட்டவுடனே நேற்றே பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் வீடியோ போடலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இறப்பை வைத்து நம்ம வீடியோ போடுறது அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா அவங்க ஃபேமிலி ஏற்கனவே ஸ்ட்ரகிளில் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம பேச வேண்டாம். ஸோ அதனால் அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது போக வேணாம். அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோபோ சங்கர் அவர்கள் குடித்தே பார்த்தீங்கன்னா அவரே ரொம்ப பெருமையாக சொல்லுவார். முதல்லாம் நான்லாம் நிறையா சரக்கு அடிச்சிருக்கேன், நான் தொடாத சரக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் நோய்வாய்ப்படும் பொழுது அதையும் சொல்லிட்டு நான் டாஸ்மார்க்கை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக வரும். நம்ம இப்படிலாம் இருந்திருக்கோம், நம்ம ஒழுங்காக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 120 கிலோவில் இருந்த மனுஷன் 45 கிலோ வெயிட் ரெடியூஸ் ஆகி திருப்பி இப்போ எல்லாம் சரியாயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸு. ஸோ இது திமுகவுடைய ஆட்சியை தான் நம்ம குறை சொல்லி ஆகணும். திமுக மட்டும் இல்லை, ஏடிஎம்கே வந்தால் கூட டாஸ்மார்க் எவன் மூடுறானோ அப்போ தான் இந்த நாடு திருண்டும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று அளவாக குடிக்கணும் அப்படின்னாலே அதுவும் அப்படியே பழக்கப்படுத்தப்படுத்த மொத்தமாக குடிச்சிட்டு நிறையா பேர் சிறுவஞ்சி போகிறாங்க அப்படிங்கிறத கண் கூட பார்க்குறோம். அதில் ரோபோ சங்கரும் ஒருத்தர் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது மனது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ரிப் நம்ம ரோபோ சங்கருக்கு விஜித் வியூ சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம், இதோட போதும். அவங்க ஃபேமிலிக்கும் என்னுடைய ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேபிஒய் பாலா அவருடைய ஸ்கேமுக்கு அவர் ஒரு ரிப்ளை, அதுவும் ரொம்ப கோபமாக, நான் வச்சுருக்கேன்டா இனிமேல் பார் வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி செருப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வெரி குட். ஏன்னா அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா எந்த ஒரு உதவியும் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க, இல்லை எந்த ஒரு உதவி செய்யும் பொழுதும் நம்ம காசுலேருந்து செய்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு திமிரு பாலாக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆடியோவில் நம்மளால் உணர முடியுது. ஸோ ஐ சப்போர்ட் ஹிம். ஓகே, பட் அதை ஒழுங்காக ரிலீஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் நேற்று நம்ம போட்ட வீடியோவில் நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு. அதில் நிறைய பேர் பரவாயில்ல நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு முழுசாக கேட்டவங்களுக்கு என்னை பிடிச்சிருச்சு, நிறைய பேர் லைக் பண்ணாங்க வீடியோவை. ஆனால் இந்த அறகுறையாக பேசி இந்த டைட்டில் பார்த்துட்டு பேசுகிறது இந்த மாதிரிலாம் ஒரு ஜென்மங்கள் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் இப்போ திருப்பி நம்ம ஒரு வீடியோ நம்ம பேச போகிறோம், பதிலீடு கொடுக்க போகிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன்டா கெடுக்கிற, 10 பேருக்கு அவன் உதவி பண்ணுறான், அவன் காசு திருட்டு சம்பாத்தியமே இருக்கட்டுமே, அவன் 10 பேர் உதவி பண்ணுறான், நீ மூடிட்டுறா, உன்னால் ஒருத்தனுக்காச்சும் உதவி பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னுடைய இதை நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். ஓகேவா, நான் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்குலாம் போய் போட்டோ எடுத்து போடணுன்ற ஒரு வெங்காயம் எனக்கு வேண்டாம். ஓகேவா, எனக்கு எப்போ அதை இன்ஸ்பயர் ஆனேன்னா ஒருத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிக் பாஸ் சீசன் 4 ஆரி வின் பண்ணார். அது வரைக்கும் எனக்கு உதவி செஞ்சதில் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆரி வின் பண்ணோடனே ஆரியோடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஆரியோடைய ஃபேன்ஸ் முதல்ல நம்ம சேனலுக்கு அவங்களே விருப்பப்பட்டு நிறைய, அப்போல்லாம் ஃபாரின் ஆடியன்ஸ் அதிகம் பிக் பாஸ் பார்க்குறவங்க. அப்போ அவங்களால பண்ண முடியாது, எங்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் வேணால் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நான் கம்ப்ளீட் டேட்டா எடுத்துகிட்டு போய் அந்த நம்ம ட்ரஸ்ட் போனோம். போயிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகள், புத்தகங்கள், பென்சில்லாம் வாங்கி கொடுத்தேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அவங்க சந்தோஷத்தை பார்த்தோன்னே எனக்கு ஓகே, அப்போ இதில் ஒரு மேஜிக் இருக்குது. இப்போ ஜெயம் ரவி ஒரு படத்தை சொல்லுவார்ல, அவங்க இந்த புன்னகைக்காக நான் ஓடுறேன் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகே, அட்லீஸ்ட்டு நம்ம டெய்லி செய்ய முடியாது நம்மளால், நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி என்னுடைய பிறந்த நாள், என் மனைவியுடைய பிறந்த நாள், என்னுடைய கல்யாண நாள், என் பசங்களுடைய பிறந்த நாள், இந்த மாதிரி ஒரு சில ஒரு 4-5 கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பிளான் பண்ணி, அப்போ என்னால் முடிந்தது, நான் ஆகலாம் செய்ய மாட்டேன், ஒரு 1000 ரூபாய்க்கு எங்கள் கடையில் ஒரு பிரிஞ்சு வாங்கி கொடுத்து சும்மா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு, 15 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது என்னுடைய பழக்கம். ஓகே, என்னால் அதுதான். ஸோ நான் பண்ணுறேன், பண்ணாமலாம் இல்லை, நான் அந்த மாதிரி நாட்களில் பண்ணுறேன். எனக்கு அது இன்ஸ்பயர் ஆனதே ஆரி அவர்களுடைய அந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணலை, அதுக்கடுத்து நான் அப்படியே விட்டேன். பட் பாலா பண்ணுறது நம்ம நிஜமாகவே பாராட்டணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா, அவர் உதவி செய்கிறாரு சரிங்களா. ஆனால்
இதில் என்ன தப்பு இருக்குன்னா, ஒருத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது வந்து நீ நேராக போய் செஞ்சுட்டு அவங்கள நீ மீடியாலே கொண்டு வராது, அவங்க பாதிப்பே ஏற்படாது. இப்போ நீ போடுறதுனால ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு உதவி பண்ணுறேன், ஓகே. இப்போ இன்னொருத்தவங்க அனுப்புகிறாங்கன்னு வைங்க. இப்போ அண்ணாவுக்கு நான் பண்ணேன், ஓகே. ஸோ பண்ண உடனே நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து ஏன்னா நான் கொடுக்கணும், ஏன்னா என்ன காசு நீ எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் போனோம், இது செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆதாரம் கொடுத்துட்டேன், ஓகே. அது பண்ணலாம். உங்கள் காசில் நீங்கள் பண்ணும் பொழுது ஏன் அந்த பப்ளிசிட்டி அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எனக்கு வந்து வருது. இதுதான் முதல் கேள்வி, சரியா? இதனால் பாலாவே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் மேலே இவ்வளோ அக்யூஷன் வச்ச உடனே, இந்த உமாபதி அப்படின்றவர் வச்ச உடனே அவர் ஸ்ட்ரைட்டாக இன்னொரு சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு ரெக்கார்டிங்கில் வந்து பேசியிருக்காரு, ஆடியோவில். நம்ம சிஆர் பாலுன்னு நினைக்கிறேன், அவருடைய சேனலில் வந்து பேசியிருக்காரு. அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு, நான் பண்ணுறதுனால நிறையா பேர் வந்து காசு போடுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதில் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணுங்கள், அடையாளப்படுத்துங்க. இதுதான் தப்புன்றேன். இப்போது நான் செய்கிறேன், என்னோடய காசில் நிறைய பேர் செய்கிறாங்க, என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவங்க செஞ்சால் பரவாயில்லைங்க, பாலா கிட்டே போய் இந்தா செஞ்சுருப்பா, என்னால் முடியல நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இவங்க ஒருத்தவங்களை வச்சு இல்லை 10 பேரை வச்சோ இல்லை 20 பேர் வச்சோ பாலா வந்து பிரபலம் ஆகிட்டாரு, பயங்கரமாக பண்ணிட்டார். இப்போ காசு வந்து கோடிக்கணக்கில் இங்கே விழுது அப்படின்னா அந்த கோடிக்கணக்குக்கும் இவர் வந்து கணக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த காசு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் எய்மிங் ஃபார் பிக் மணி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குது. அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கான்செப்ட், ஓகே. ஸோ இப்போ தான் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் பாலா விஷயத்தில். இதுதான் நான் வந்து சந்தேகப்பட்டேன். நான் வந்து கன்ஃபார்மாக பாலா இப்படி தான் அப்படின்றத நேற்று கூட நம்ம பேசலை. இந்த மாதிரிலாம் அக்யூஷன் வைக்கிறாங்க, ஒரு சீனியர் ரிப்போர்ட்டராக இருக்கக்கூடியவர் வைக்கிறாரு, ஸோ அதனால் அவர் அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் நம்ம சிம்பிளாக நம்ம யோசிக்கும் பொழுது இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணுறது கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்டை சுருட்டுறதுக்கு தான் அப்படின்றது தான் மனநிலைக்கு வருது, ஓகே. பேசிக்காக நம்ம யோசிச்சோன்னா அதுதான் காரணம். அப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேருடைய காசை நீ வந்து லம்சமாக எடுத்துட்டு நீ வந்து ஏமாத்துவியா அப்படிங்கிறது தான். இதே தான் நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர்கிட்டையும் பேசணும். இந்த க்ரௌட் ஃபண்டிங்னு பண்ணானுங்க, படம் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அந்த 6 கோடி ரூபா கிட்ட அவங்களுக்கு கலெக்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் படமே எடுக்கல, டீசராக விட்றானுங்க. அவனுங்க என்னமோ 3-4 படம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் விட்றான்னு தவிர ஒன்றுமே விடலை. பாம்பை கடைசி காட்டவே மாட்டுறானுங்க. பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர காட்டவே மாட்டுறானுங்க. அந்த மாதிரி ஸ்கேமாக இதை மாறிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். உடனே நீ தான் எஸ்கே கிருஷ்ணா டைமில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணல, ஸ்ரீலங்காவில் ஒரு உதவி பண்ணுவார், அவர் ஜெயிலில் கூட போயிட்டு வந்தார், நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா, இப்போ என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அதிலும் ஒரு கமெண்ட் வந்துச்சு. நான் சொல்கிறேன், அதுக்கு ஆதாரம் இருக்குது. என்னென்னா எஸ்கே கிருஷ்ணா செய்யக்கூடிய உதவிகள் அனைத்தும் அவர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வாங்குறது. நான் எப்படி ஆரியனாக் பண்ணேன் அதே மாதிரி தான் ஆரிய பிரதருக்கு நம்ம எடுத்தோம், வாங்கினோம், அந்த டீட்டெயில் அப்படியே போய் கொடுத்தோம், கேமரா ரெக்கார்ட் பண்ணோம், எல்லாத்துக்கும் வந்து போய் கொடுத்தோம். அதே மாதிரி தான் எஸ்கே கிருஷ்ணா கணக்கு வழக்குகள் எல்லாம் பக்காவாக ஹேண்டில் பண்ணி பண்ணார். அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சு அவனை தூக்கி உள்ளே போட்டாங்க. அதுக்காக நம்ம நின்னோம். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு உதவி செய்யணுன்ற நல்லுள்ளம் கொண்ட ஒரு மனிதன், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொல்லை வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம குரல் கொடுத்தோம். ஆனால் இங்கே பாலா பண்ணுற விஷயம் வந்து என் காசில் நான் பண்ணுறேன், என்னோட இதில் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப விளம்பரம் எதற்கு அப்படிங்கிறது யோசிக்கும் பொழுது நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், நிறைய பேர் கொடுக்குறதே இவர் கணக்கு காட்டுன்ற அவசியமே இருக்காது. இப்போது என் காசில் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுலேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை கணக்கு காட்டணும்னு அவசியமே இருக்காது பாலாவுக்கு. அதை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. கேட்டால் இவர் நல்லவருப்பா, எல்லா உதவியும் கரெக்டாக பண்ணிடுவார், எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேர்ந்துடும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லா பணமத்தையும் வந்து இலக்க நேரிடும். இப்போ கோபி சுதாகர்கிட்ட மாட்டிட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டேோ நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன் 10,000 ரூபா, அந்த காசை கொடுங்கன்னு சொல்லி இன்னும் கமெண்ட்டில் கதறிட்டு இருக்காங்க கோபி சுதாகர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கும் வேணுமா? நான் அதற்கு தான் நான் தெளிவாக சொன்னேன், உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்களே போய் எந்த ட்ரஸ்ட்டுக்கு போகணுமோ 1000 ட்ரஸ்ட் இருக்குங்க, ஃபோன் பண்ணுங்கள், நான் அனுப்புகிறேன்னு சொல்லுங்கள், நீங்கள் பண்ண சொல்லுங்கள். இல்லை அவங்கள மாதிரி நம்பிக்கை இல்லையா ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு, நீங்கள் நேராக போங்க. நேராக போக முடியலையா, யாராவது உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க நேராகவே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் போக சொல்லுங்கள். ரேதர் தேன் இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலாக. இதை வச்சு அவங்க பணமும் சம்பாதிப்பாங்க, அரசியலாகவும் பெறும். ப்ளஸ் எப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள். காந்தி கண்ணாடி படத்தை நீ நல்லா இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லலை, பாலா வந்து இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னா அதை வச்சு இன்னும் நிறையா பண்ணுவார், அப்போ அவங்களுடைய மோட்டிவ் வந்து காசு அவங்க சீக்கிரம் கொடுக்குறா, எவ்வளோ கொடுங்கடா சீக்கிரம் வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை தான் புஷ் பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி பாலா வந்து நம்ம செய்யார் பாலு அவருடைய சேனலில் ஒரு காணொலியில் பேசியிருந்தார். நான்
எத்தனை ஆதாரம் இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு ஆதாரமும் இருக்குது. ஆம்புலன்ஸ் பற்றி அந்த நம்பர் பிளேட்டை பற்றி கேட்டோன்னே அந்த வாயை மூடின பாலா திறக்க முடியல. அப்போ நான் வந்து கண்டிப்பாக ஆதாரத்தை சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்குது பாலா கிட்டே இருக்கும். பட் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு களங்கம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் உண்மையிலேயே உங்கள் காசுலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரே வீடியோவில் போட்டு நான் அப்பாலஜி பண்ணி உங்களை தப்பாக டவுட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நான் போடுறேன் வீடியோ. எனக்கு அதில் வந்து எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏமாத்தியும் தெரிஞ்சால் விடமாட்டேன், குறிச்சி மேய்ஞ்சிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, அதை நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா அவர் அந்த காணொலியில் பேசின அந்த விஷயத்தில் பாலாவுடைய குரல் யாரெல்லாம் தடுமாற்றத்தை உணர்ந்தீங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. இல்லை சார் என் காசு தான். அப்புறம் எப்படி சார் ட்ரஸ்ட்டில் 4வது ஆம்புலன்ஸில் ட்ரஸ்ட்டில் பேரில் இருக்குன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை சார் அப்படி இல்லை சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் என் ஆதார் இருக்கு சார் அப்படி தான் வருதே தவிர தெளிவான பதில் இல்லை. அந்த ஆதாரத்தை அவர் சப்மிட் பண்ணட்டும். அவர் எத்தனை ஆம்புலன்ஸ் வாங்கினாரோ அது எல்லாத்துக்கும் அவர் வந்து சப்மிட் பண்ணட்டும். அதுக்கடுத்து மக்களாக பார்த்து முடிவு பண்ணட்டும். இன்னொன்று சொல்கிறேன் மக்களே, பாலா நல்லவராகவே இருக்கட்டுமே, அவர்கிட்ட காசு அனுப்பாதீங்க. யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதமாக இங்கே இருக்கிறது. பாலா அதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. அவர் காசில் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் எதுவுமே அவருக்கு கொடுக்காதீங்க. சரியா? அவ்வளோதான் நான் வந்து சொல்கிறேன். அவங்களுடைய முயற்சிக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுங்க. அதாவது பேசிக்காக டிஜிட்டல் பிக்சர் நான் கூட எடுத்திருக்கேன். அந்த மாதிரி கேட்டால் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் இனிஷியல் டேஸில் கேட்டிருக்கேன். செட்டப் பண்ணணும், கொஞ்சம் மைக் வாங்கணும், ஆஃபீஸ் போட போகிறோம், இல்லை ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட க்ரைட்டீரியா இருக்குது. அதுக்கெலாம் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி கேட்டு நிறைய பேர் வளர்ந்தவங்களும் இருக்காங்க, நான் உட்பட. ஏன்னா நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் கேட்டிருந்தேன், இனிமேல் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்து காட்டியிருக்கேன். அவங்க அமௌண்ட்டில் நான் ஷார்ட் ஃபிலிமும் எடுத்து நான் இதுவும் பண்ணிட்டேன், அப்லோடும் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிறத செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது பாலா மாதிரி ஆட்கள் அவங்க வந்து செஞ்சுட்டு அதுக்கடுத்து ஒரு பூதாகாரமாக ரைட்ரா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காசை போட்டாங்க அப்படின்னா அப்புறம் லம்சமாக வந்து நாமத்தை போட்டு அவன் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா லூட் பண்ணிட்டு போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இது வேற மாதிரி இருந்துச்சுன்னா அரசியலுக்கு வர்றது, எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வதேச கைக்கூலி, அவர் தீவிரவாதியாக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் வருதில்ல, அதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு போதியமான ஆதாரம் இல்லை அவரை பற்றி ப்ரூவ் பண்ணுறதுக்கு. மேபி அவர் வந்து தெரியாமல் வலையில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட். ஆனால் செய்யார் பாலு இன்டர்வியூவில் அவர் சொன்ன மாதிரி, ஆடியோ ரெக்கார்டிங்கில் அவர் பேசின மாதிரி பக்காவாக எல்லா டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டார் அப்படின்னா அதை பற்றி எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் பண்ணட்டும், உதவிகள் செய்யட்டும், அதை பற்றி நம்ம பேசவும் போகிறதில்லை அப்படிங்கிறத நான் இங்கே ஆணிதமாக சொல்லிக்கிறேன். சரி, எப்போ டவுட் வந்துச்சு பாலா மேலே அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இந்த விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தில் போய் கேமரா அப்படியே ஃபுல் செட்டப்பில் இருக்குங்க. எங்கே வந்தாங்கன்னு தெரில. முன்னாடி ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா. இவர் போய் அந்த அம்மா கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த அம்மா வந்து கூனி குறுகி சொல்கிறாங்க, நான் இருக்கேன் வந்தாங்கம்மா 10,000 காசை கொடுத்துட்டு அப்படி இப்படி கட் பண்ணுறாங்க கேமரா ஆங்கிளில். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு டவுட் வந்துச்சு, எதுக்குடா இவங்க உதவி பண்ணுறேன்னு போகிறாங்க. அந்த அம்மாட்ட ஏற்கனவே பேசி வச்சுட்டு ஸ்கிரிப்டடாக கூட போகலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் கேமரா முதற்கொண்டு லைட்டிங் முதற்கொண்டு எல்லாமே ஒரு இடத்துல லைட்டு பத்தலன்னா பேர் என்ன நம்ம கார் லைட்டை வச்சுலாம் அடிச்சு எடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து விளம்பரம் பண்ணியிருக்காங்க. ஒன்று புகழ் அடைகிறதுக்கு, இன்னொன்று பணத்தை அடைய போடுறதுக்கு. இந்த ரெண்டை தவிர எனக்கு தெரிஞ்சு பாலா கிட்ட ஒரு இம்பாக்ட் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் கூடிய விரைவில் அவருடைய கிளாரிட்டி வீடியோ நம்ம வெயிட் பண்ணுவோம். வந்துச்சுன்னா நம்ம வந்து அதற்கான அதில் வந்து அவர் ப்ராப்பராக எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாருன்னா மொத அப்பாலஜி வீடியோ நான் தான் போட போகிறேன். தப்பு பண்ணிட்டேன் பாலா அப்படின்ற மாதிரியே நான் போடுறேன். அதில் எனக்கு வந்து எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனால் மக்கள்கிட்ட ஒரே ஒரு இது தான், உங்களுக்கு முடிஞ்சுன்னா நேராக ஒருத்தர் கேட்குறான்னா கொடுத்துருங்க. இவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது வந்து நடக்காது. அது அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும். ஏன்னா எல்லாருமே இங்கே சுயநலம் பிடிச்சவர்கள் தான். யாருமே வந்து இவனுக்கு 4 பேர் சாப்பாடு வாங்கி தரணுங்கிறது மாதிரி ரேர் ரொம்ப. ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து மக்கள் கேட்டிருந்தீங்க. பொதுவான அளவுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உதவிகள் அப்படிங்கிறது வந்து அவரை வெளியிடும் ஆதாரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் கரெக்டாக செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு. அதற்கு நானும் வந்து வெயிட் பண்ணுறேன் ஒரு ஆளாக. ஏன்னா பாலா மேலே ஒரு நம்பிக்கை நமக்கும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ கூட நான் வந்து 50-50 தான் இருக்கேன். 50% நல்லவர் பாலா, 50% வந்து எங்கேயோ ஏமாற்றல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. ஓகே, பட் அவர் அந்த எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் அடித்து நம்ம வந்து சாப்பிட்றலாம், தூக்கி நம்ம பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்